மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. ஏன் தரமான சுவையான சாப்பாடு சுட சுட இருக்கு. அடக்கதானியமா இந்த டெம்ப்ரோல மாதிரி கொடுக்குறதா இல்ல நீங்கள் வெட்டுமோ நீங்கள் பிரகாசனையும் நான் கூப்பிடுறேன். நீங்களை வெட்டி நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கே மாலையை போட்டு எனக்கு தேவையில்லை. நான் அங்கே போறேன். செல்லக்கு ரீசி 9 மணி 2 பேர் போறோம். பிரகாசனை நீங்களே வெட்டு சந்தோஷம். பார்க்க நீட்டா இருக்கு. நான் படிக்கிறேன். நான் வந்து சாப்பிடுறேன். நான் திருப்பி தான் போவேன். டெய்லி அதோட டெய்லியான ஃப்ரீயாக சாப்பிடுறேன். அடச்சதானியமா இந்த டெம்ப்ரோல இருக்கு. சின்ன கபோர்ட் 7,000 ரூபாய். ஒரு 5 கபோர்ட் பண்ணி வச்சு விட சரி. மரத்துல இருக்கு கறது. அதுக்குள்ள கணக்கா வைக்கலாம். எங்க வீடியோ கணக்கு சின்ன காமெண்ட் வேற என்ன மேடம் மற்ற பெரிய சீக்கிரம் அப்படி சந்தோஷம். நீங்களும் ஓப்பன் பண்ணுங்க. நான் வலிக்கிறேன். தேங்க்யூ. சின்ன கட்டுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய கட்சியை சேர்ந்த ஜெயதாஸ் அவர்கள்லாம் இன்றைக்கு என்ன சொல்கிறது உணவகத்தை திறந்து வைக்க போகிறாங்க. மாலை அணிவித்து அழைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமனுடைய கட்சி நிர்வாகிகள் பிரகாசனை வந்து அழைக்கப்படுற சிறப்பு விருந்தினராக பிரதேச செயலாளர் நீங்க
அம்மாச்சி உணவு திறந்து வைக்கப்பட்டது பிரகாசம். காசை கொடுத்து காசு அம்மா ஒரு சோடி அப்ப தாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுக்கு நாங்கள் இருபது பேர் நிற்கிறோம் குடும்பம் பொதுமக்களுக்கு மட்டும்தான் உணவு அரசு ஊழியர்கள் இல்லையா ஊழியருக்கு கொஞ்சம் கூட்டு தோசை தான் குடும்பம் தோசை அடிச்ச சாம்பல் 12 ஆகும். தவிசாளர் சாதா கட்சி தவிசாளர் அவர்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்து இந்த இப்போ நீங்கள் போடுற சாப்பாடு டெய்லி ஒவ்வொரு நாளும் இருக்குமா? இதில் இந்த அம்மாச்சியில் வந்து ஸ்பெஷல் உணவுண்டே தான் சொல்கிறீங்க. எவ்வளோ காலம் மக்களுக்கு சாப்பாட்டில் அனுபவம் இருக்கு? சாப்பாடு செய்கிறதா இல்லை 10 வருஷமா அனுபவம் இருக்கு. நீங்க அப்பா மட்டும்தானோ இல்லாட்டி சரிங்க. ஒரு அப்பா ஓட்டுறது எவ்வளோ நேரம் எடுக்கும் உங்களுக்கு? நீங்க பாலப்பம் மட்டும்தானோ இல்லாட்டி முட்டையப்பம் இல்லை அப்பம் செய்றீங்க? ஒரு அப்பம் வந்து எவ்வளவு செய்வீங்க? எவ்வளவு? 50 ரூபா ஒரு அப்பம். சோடி குண்டு தோசை 20. ஒரு தோசை 20. இன்றைக்கு துறக்குள்ளாண்டதால கடப்படலாம் சமையல் வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. இது என்ன செய்றீங்க? இலக்கண்டியா? இலக்கண்டிக்கு என்னென்ன போட்டு செய்வீங்க? இது என்ன மாதிரி ஒரு கப் மாதிரி கொடுக்குறதா இல்லை? அந்த கப்பால் 60 ரூபா. சரி. இப்போ இது அம்மாச்சி உணவகத்தில் தனித்தனியும் உங்களோட வியாபாரமா? உங்களுடைய இது எத்தனை பேர் இப்படி வியாபாரம் செய்றீங்க? 4 பேர். இது என்ன உருண்டா? சுசியா? மற்றது எவ்வளவு காலம் சாப்பாடு அனுபவம் இருக்கா? நீங்க சாவஜி தேசத்துல வச்சுக்கிறீங்க? சாவஜி அம்மாச்சி நடக்கிறோம்ன்றோம் உங்களுக்கு அழைப்பி விட்டு அப்படி அடுத்தது சாவஜியில் அம்மாச்சி வந்தா சந்தோஷம். இதுக்கு மேல அம்மாச்சி இருந்தது இங்க இதான் முதல்ல. அப்ப என்ன விலைக்கு புட்டு கொடுப்பீங்க?
ஒரு குலர் இட்லி 30 ரூபா எல்லாம் கட்டுப்பாட்டு இல்லை. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி விட்டு உங்களுக்கு வேலை? 6லேருந்து ஒரு மணி. வேறு அகல்மா மாறி வேணுமா? காலம் 2 பேர் அவரோட சின்ன இடம் கடைக்காரமோ எல்லாம் பராமரிச்சு எல்லாம் செய்கிறது. வணக்கம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய வருட நிதியில போன வருட நிதியில இந்த அம்மாச்சி உணவகம் சாவகச்சேரியில் அமையப்பட்டிருக்கு. இன்றைக்கு திறப்பு விழா. அவர் சார்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களோட உண்மையிலே இந்த ஒரு என்ன சொல்ற அம்மாச்சி உணவகம்ன்றது எங்களோட ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். உண்மையிலே ஏன்னா எளிய மக்களுக்கும் நலிவடைந்த மக்களுக்கும் மிக பிரயோசனமாக உள்ள இந்த விஷயங்கள். உண்மையிலேயே இங்க விற்கிற உணவுப் பொருட்கள் விலை குறைவு விலை குறைவு என்று சொல்றது சொன்னா அது எல்லா மக்களாலேயும் அதை வாங்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். அப்ப அந்த என்ன சொல்றது நாளாந்தம் வேலைக்கு போறாங்களோ அல்லது கூலி தொழிலாளிகளுக்கோ மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம் இது. எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற குறித்து ஒதுக்கப்பட்ட வருட நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. உண்மையில மிகவும் ஒரு மகிழ்ச்சியான எப்படியான ஒரு விஷயம் முதல் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு உண்மையில ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். மற்றது இன்னொரு விஷயம் நாங்கள் இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் அம்மாச்சி உணவகத்தில் உணவுகள் நாங்கள் தரம் விலை குறைவாக இருக்காலும் அந்த தரம் எங்கேயும் குறையும் என்று சொல்கிறோம் இல்லையா? அது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது மக்களை விளங்கி கொள்ளணும். எனக்கு கனவேருக்கு இதில் சரியான சந்தேகம் இருக்குது. எங்களோட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஏன் அங்கே உணவு மலிவாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே நீங்கள் உற்பத்தியாளனோட நீங்கள் வாடிக்கையாளர் நேரடியாக கனெக்ட் பண்ணுறீங்களா? அப்போ அங்கே விற்பனையாளர் இல்லை. அந்த உற்பத்தியாளனே விற்பனையாளராக இருக்கிறபடியா அந்த வாங்கி விற்கிற அந்த விற்பனையாளருக்குரிய ப்ராஃபிட் இல்லாம போறபடியால அந்த உணவு உங்களுக்கு உற்பத்தியாளர் உற்பத்தி விலையிலேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த மலிவா இருக்கிறதுக்குரிய காரணம். மற்றபடி அந்த உணவின் தரங்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த ஐயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதை எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் 2025ஆம் ஆண்டுக்குரிய நிதி ஒதுக்கீட்டில் மடத்தடி பிரதேசத்தில் இணையின் வீதியிலே இந்த அம்மாச்சி உணவகமானது திறந்து வைக்கப்படுகின்றது. இந்த உணவகத்திலே 4 பயனாளிகள் இந்த உணவுகளை தயாரிக்கின்ற வேலைகளை செய்கிறார்கள். மக்கள் உடனடியாக சமைத்த உணவை சுட சுட உண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்துக்கு அருகிலே சாவகச்சேரி இந்து கல்லூரி, வைத்தியசாலை போன்ற பொது வசதிகளும் அமைந்திருப்பதனால் இது பொதுமக்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இந்த வேலை திட்டத்தை இன்று நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். ஜெகதாஸ் ரோல் சாப்பிட்டு சிறப்பு விருந்தினர்கள் உணவு அருந்தி கொண்டிருக்கணும். நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. நம்பிங்க ஃப்ரீ. காசு தருவாங்க. தவிசாளர் எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம்? டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புரக்கன் கஞ்சி இன்னும் நல்லா இருக்கு. இல்ல நான் பொதுவா நீங்க சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. தரமான சாப்பாடு. தரமான சுவையான சாப்பாடு சுட சுட இருக்கு. பார்த்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்ல சாப்பாடு. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு மூலிகை ஜூஸ்? ஏன் சம்பல் தோசைக்கு வேறு சம்பல், குண்டு தோசைக்கு வேறு சம்பல், அந்த சம்பல் சாப்பிட பாருங்க எப்படி இருக்கு. அந்த சம்பல் நல்லா எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எண்ணெய் குறைவா இருக்கு. சம்பல் நல்லா
தேங்காய்ப்புள்ள போட்டு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. என்ன தனியாக சம்பளம் சாப்பிட்றீங்க? அவலத்துக்கு போயிட்டு இதை செய்து வச்சுருந்தவ டேஸ்ட் இல்லை, எல்லாரும் பண்ணி சாப்பிட்டுட்டுன்னா இப்போ திருப்பி போட்டு வெயிட் பண்ணாமல் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்குது. இப்போ அப்பம் எல்லாம் சுற்றிக்கணும் பாருங்க, தீனி இல்லாமல் நல்ல சம்பல் எல்லாம் வச்சிருக்கணும், நல்ல இதான சம்பளாக இருக்குது. கொட்டி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக எங்களுக்கு தருது. இதே வேறு கடைகளில் போய் நாங்கள் இதை மேய்க்க நேரத்துக்கு சுட்ட ஒரு தோசையாக இல்லாட்டி அப்பமாக தான் இருக்குது. எங்களுக்கு சுட்டபடியே இருக்குது, சுட எங்களுக்கு தந்துருக்கிறாரு. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான கடையாக எங்களுக்கு தென்படுது. இது மேலும் மேலும் வளரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.